அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் வ்ளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு மிக மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 2 சேனலும் ஒரே மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். முடிந்த வரைக்கும் ரெண்டையும் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெல்லி கணேஷ் நேற்றைய தினம் காலமானார். அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் வெறுமனே சித்தரிக்கப்பட்டவை, ஆனால் நடந்த சம்பவம் மட்டுமே உண்மை. குவைத்திலையும் பல சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. பர்சனலாகவே 2-3 கேஸ் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை கொஞ்சம் எல்லாரும் பாருங்கள். கத்தியால் கையை கீறிக்கொண்டு மிரட்டி இன்ஸ்டா தோழியிடம் நிர்வாண வீடியோவை பெற்ற இளைஞர் பின்னர் அந்த வீடியோவை வைத்து இளம் பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் பறித்த சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு. மும்பையில் மேற்படிப்பு படித்து வரும் இளம்பெண் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் இன்ஸ்டாகிராம் மூலம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சுஜித் என்ற இளைஞருடன் அறிமுகமாகி பழகி வந்துள்ளார். இவர்களின் நட்பு சாட்டிங்கை கடந்து வீடியோ கால் வரை சென்ற நிலையில் அடிக்கடி இருவரும் வீடியோ காலில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இச்சூழலில்தான் அந்த இளம் பெண்ணை அடிக்கடி நிர்வாணமாக வீடியோ காலில் வரும்படி வற்புறுத்தியுள்ளார் சுஜித். ஆனால் நிர்வாணமாக வீடியோ காலில் பேச தான் மறுத்த போது கத்தியால் கையை கீறிக்கொண்டு அடம் பிடித்ததாகவும் அதனால் 2 முறை நிர்வாணமாக வீடியோ காலில் பேசியிருந்ததாகவும் கூறியுள்ளார் அந்த இளம் பெண். பின்னர் அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் செய்து வைத்திருந்த சுஜித் அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி இளம் பெண்ணிடம் பணம் பறித்துள்ளார். இப்படி மிரட்டி சுமார் 5 லட்சம் வரை பெற்றுக்கொண்ட சுஜித் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்ததோடு நிர்வாண வீடியோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மேலும் 50,000 ரூபாய் கேட்டுள்ளார். மிரட்டல்களை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த இளம்பெண் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் விசாரித்து வருகின்றனர். சமூக வலைதளத்தில் முன்பின் அறிமுகமில்லாதவர்களுடன் உரையாடும் இளம் தலைமுறையினரை உலுக்கி உள்ளது இச்செய்தி. இந்த வீடியோவிலேயோ ஃபோட்டோவிலேயோ வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே சித்தரிக்கப்பட்டவை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வடிவிலான, அதாவது ஒரு நிழல் புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இது சித்தரிக்கப்பட்டவைகள் தான். இதில் உண்மையான நபர்கள் யாரையுமே சுட்டி காட்டவும் இல்லை, குறிப்பிடப்படவும் இல்லை. No mention for real people. This is only for example. Just only video for contents. எதுக்காக திருப்பி சொல்கிறேன்னா, யூடியூப்காரன் அப்புறம் நான் ஏதோ ஆளுங்களோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால தான் நியூஸை கேட்டிருப்பீங்க. நியூஸை பற்றி நல்லாவே புரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக இருக்கலாம், நடந்து கொண்டு இருக்கிற சம்பவமாக இருக்கலாம், நடக்க போகிற சம்பவமாக இருக்கலாம். இது ஏன்னா வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், ஆண்கள் பெண்கள் இரு பாலாரும். ஓகே, இதில் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் பலிகடவாக இருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக எனக்கு இலங்கையிலிருந்து ஒரு மெசேஜ் வருது. ஒரு பெண், ஒரு சின்ன பொண்ணு, குறைஞ்சது ஒரு 16 வயசு இருக்கும், பேசி உங்களுக்கு லைவ் வீடியோ வேணுமா, நாங்கள் லைவ் வீடியோ செய்கிறோம், ஒரு மணித்தியாலத்துக்கு 500 ரூபா. அப்புறமா நான் இந்த கேஸை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். ஆனால் என்னது, நம்மளுடைய ப்ரொஃபைல் தான் ஒரிஜினல் ப்ரொஃபைல் ஆச்சே. நம்ம ப்ரொஃபைலை கண்டத்தோட எனக்கு கடைசியாக ஆர் யூ யூடியூபர் அப்படின்னு கேட்டுட்டு மொத்தமாக கேன்சல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி அட்ரஸே இல்லை, போட்ட மெசேஜும் ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நம்ம நாட்டில் நடக்குது. இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உங்களுக்கு 4-5 நியூடியான ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு நான் வீடியோ காலுக்கு வரவா, நீங்களும் வாரீங்களா அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கும் போது ஆண்களை ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக உங்களுடைய வீடியோ வச்சு, தம்பி எதுவுமே இல்லாமல் அம்மனை கட்டையாக நின்றுருக்க, வீடியோ இருக்குது, என்ன செய்யட்டும், காசு கொடுக்குறியா இல்லை பப்ளிஷ் பண்ணட்டுமா, இந்தா பாருன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள் நம்மள்ட்ட வந்த கேஸுகள் ஒன்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில்
சிலர் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களை சூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க தானே. அப்போ அது வந்து பெஸ்ட்டுக்கு காட்டும் நம்மளுடைய ப்ரொஃபைலில் போய் வேறு யாரும் பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிடவா இவருக்கு அனுப்பிவிடவா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி இவருக்கெல்லாம் அனுப்பவா அப்படின்னு ஷேர் பண்ணும்போது நீங்களே ஒரு நிமிஷம் பதறுவீங்க. அடடா இது நம்மளுக்கு படித்து தந்த ஹெட் மாஸ்டர் ஆச்சு, அடடா இது நம்ம பக்கத்து வீட்டுக்காரராச்சு, இது நம்மளுடைய அக்கா கணவராச்சு, இது நம்ம அப்பா ப்ரொஃபைல் ஆச்சு, இது நம்மளுடைய அண்ணனோட ப்ரொஃபைல் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் நீங்களே பதறுவீங்க, பதட்டப்படுவீங்க. அந்த பதட்டத்தை வச்சு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. அனுப்பவா இல்லை காசு போடுறியா அப்படின்னும் போது என்னடா செய்கிறதுன்னு தொலைஞ்சி போகட்டும் அப்படின்னு அனுப்புவீங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணினது அந்த பண ருசி அன்னையிலேருந்து உங்களை வச்சு வச்சு பிளாக்மெயில் பண்ணி பண்ணி உங்கள்ட்ட கறந்துக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த பெண்ணையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் கடைசியாக போலீஸுக்கு போயிருக்காங்க, அதால் தப்பிச்சுக்கிட்டாங்க. தாராளமாக போலீஸுக்கு போங்க, அது ஆண்களோ பெண்களோ. இந்த மாதிரி மிரட்டல் வந்தால் பயப்படாமல் போலீஸுக்கு போங்க. அதே போல் இந்த மாதிரியான சம்பவங்கள் கிட்டத்தட்ட நான் இந்த யூடியூப் காலகட்டத்துக்குள்ளே நான் வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமானது எனக்கிட்ட வந்த கேஸ்கள் ஒவ்வொன்று வரும் இல்லையா. வீட்டில் பிரச்சனை, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஒருத்தன் காசு கொடுக்கணும், ஒருத்தன் வீசா கொடுக்கணும்னு வீசா கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுகள் நம்மள்கிட்ட வரும். அந்த வகையில் என்னையோட பேசி என்கிட்ட வந்து காசு பிடுங்கிக்கிட்டே இருக்கிறான். என்னோட இருந்தது ஒன்றா இருந்தது, ஜோடியாக இருந்தது, இல்லை வீடியோ காலில் பேசினது, இல்லை நாங்கள் 2 பேரும் போனது, ரூமில் தங்கினது, இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆண்கள்ன்ற வகையில் ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஆனால் பெண்கள்ன்றது குறைஞ்சது ஒரு 60-70க்கு மேலே இது வரைக்கும். வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து பெண்களும் இதை வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த மொபைல் ஃபோன் மூலம் வரக்கூடிய அந்த அன்பு, பாசம், பரிதாபம் இதெல்லாமே வந்து சொற்ப நேரத்துக்காக இருக்கலாம் அல்லது சொற்ப காலத்துக்காக இருக்கலாம். ஒருவேளை காமமாக இருக்கலாம், இன்னொரு வேளை காதலாக இருக்கலாம், இன்னொரு வேளை அது வந்து ஒரு காரியத்தோடு இருக்கலாம். சிலர் வந்து காரியத்தோடு செய்வாங்க. எப்படி உங்களை எப்படியாவது இந்த மாதிரி பேசி கதைச்சி மடக்கி உங்கள்கிட்ட இருந்து வீடியோ எடுத்த பிறகு அட்ரஸ் சக்க இனி தாண்டா எல்லாம் ஆட்டம் தலைகளாக மாறப்போகுது அப்படின்னு உங்களைய வச்சு மறுபடியும் திருப்பி பிடிப்பாங்க. ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புடி பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் திரும்பி பார்க்கவே முடியாது, மேலே ஏறவே முடியாது. இந்த பாரு வீடியோ இருக்குது, என்ன பண்ணட்டும், ஃபோட்டோவில் போட்டுமா, வீடியோவில் போட்டுமா, இன்ஸ்டாவில் போட்டுமா அப்படின்னு மிரட்டினா எப்படியுமே நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். மானம் இல்லையா, மானம் போயிடும்ன்ற பயத்தில் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சொந்த கணவராக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃபோனில் தவறான விடயங்களோ நிர்வாணமாகவோ அல்லது அரைகுறையாகவோ ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, வீடியோ காலில் பேசுகிறத முதல் கொண்டு தவிர்த்துக்கோங்க. என்ன காரணம்னா நான் சொல்கிறது, ஹேக்கர்ஸ் இப்போ அதிகரித்து இருக்கிறதால உங்களுடைய ஃபோனை கூட ஹேக் பண்ணி இருக்கலாம். அதுக்கப்புறமா தலையில் கை வச்சாலது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல் இப்போ இடையில் வந்தது, இப்போ அந்த காதல் ஒன்று இருக்கும், அது சில நேரங்களில் ஏதாவது ஒரு நிலைமையில் நிலை தடுமாறி போகும். ஏதாவது ஒரு சிக்கல் அவருக்கு வந்திருக்கலாம், அதால் அவர் போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஆகும். அப்போ அதனால் அது ஒன்று. அடுத்தது இதுக்காகவே சிலவன் அலைவான். எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு பேசுகிறது, டார்லிங், செல்லம், தங்கம் அப்படின்னு பேசி ஏமாற்றி அதுக்கப்புறமா அவனோட அந்த ஒன்லைன் சுகம், சிலருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இஷ்டம் இருக்கும் இல்லையா, ஆன்லைன்லேயே இந்த சுகத்தை அனுபவிக்கிறது, அதுக்கப்புறமா கழட்டி விட்டுறது. சில நேரங்களில் வீடியோ வச்சு மிரட்டி வேணும்னு மறுபடியும் இந்த வீடியோ காலில் இந்த மாதிரி தப்பு பண்ண வைக்கிறது. இந்த மாதிரியான பல கேரக்டர்கள் இருக்குது. இந்த கேரக்டர்கள் அனைவருக்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஆண்களோ பெண்களோ குறிப்பாக தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த ஆன்லைன் மூலம் வீடியோ கால் மூலம் தவறு செய்கிறது இதுக்கு பிறகாவது தவிர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும். அதே போல் இந்த நாட்டை பொறுத்தவரையில், வெளிநாட்டை பொறுத்தவரையில் எல்லாரும் பொதுவாக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், மொத்த லைஃபே முடிச்சு விட்டுரும். எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சில சிறிய தவறுகளால், ஒரு சின்ன மிஸ்டேக், ஜஸ்ட் அந்த செகண்ட் பேக் அடிச்சிருந்தா வாழ்க்கையே வேற மாதிரி மாறி போயிருக்கும்.
ஆனால் எல்லாமே தலைகீழாக மாறினதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு சின்ன தயக்கம் தான் எல்லாமே. தயவு செய்து ரொம்ப கவனம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லைஃப் போனால் வராது. அதே போல் ஐயா டெல்லி கணேஷ் அவர்களுடைய மரணம். சாரி, நான் முன்னாடி போட்ட வாய்ஸில் ஒரு வேலை இன்றுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது நேற்று நான் ரெடி பண்ணின நியூஸ், ஆனால் போட முடியலை, ரொம்ப பிஸி. அதனால தான் இன்றைக்கி இந்த டேட்டை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு அவருடைய மரணம் சொல்லியிருக்கலாம் நான் முன்னாடி நியூஸில். நேற்று தினம்தான் அவருடைய மரணம், 10ஆம் தேதி காலமானார் டெல்லி கணேஷ் அவர்கள். அவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு ஆக்டர் இல்லை? எத்தனை பேருக்கு வேறு பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं नजरिया लागे नहीं कहीं. இதில் 2 படத்தில் காட்சிகள் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று அந்த பாபான்ற ஒரு படம் ஒன்று இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட. அதில் வந்து நானும் தான் 3 வேளை சாமி கும்பிட்றேன், 4 வேளை குளிக்கிறேன், 3 வேளை பல் விளக்குறேன் அப்படின்னு ஒரு காமெடி சொல்லுவார். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே போல் தான் பைய பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி கெட்டிக்கார பைய பிடிச்சிட்டான் அப்படின்னு அந்த சூர்யாவுடைய ஒரு படத்தில், சூர்யாவும் பிரபுவும் இருக்கிற படத்தில் ஒன்றில் அது ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸராக வந்து அது சொல்லுவார், பைய பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி அப்படின்னு. அதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒரு வகையில் கலைஞர்கள் தான். இப்போ அவங்களுடைய படைப்பு, இப்போ என்னுடைய படைப்பு என்ன, இந்த வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோக்கள் அங்கே இங்கேருந்து எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வெட்டி குத்தி எல்லாம் செஞ்சு கடைசியில் யூடியூப்பில் எடிட்டரில் போட்டு வாய்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களோட உணர்வுகள், அவங்களுடைய சுபாகம், அவங்களுடைய அந்த நளினம், நடை, உடை, எடை, இந்த மாதிரி எல்லா விடயத்துலேயும் அவங்க அந்த நடிப்பை கொண்டு வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. வாழ்க்கை ஒரு நாடக மேடை தானே. நீங்கள் ஒரு நடிகன், நான் ஒரு நடிகன், அனைவருமே நடிகர்கள் தான். ஒரு நாள் மாசலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.